என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மற்றவங்களை குறித்து சில பேர் ரொம்ப அருமையாக புரளி பேசுவாங்க, தீதான பல காரியத்தை பேசுவாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு இதுதான் வாடிக்கை. மற்றவங்களை குறித்து புரளி பேசுவது தான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே காணப்படும். அதை கொண்டு வந்து உங்களோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்களும் அதோடு கூட அவர்களோடு கூட சேர்ந்து அதை அப்படியே ரசித்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்னும் நல்லா வேணும், இன்னும் அவங்களுக்கு இன்னும் நிறைய கெடுதி நடக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களுக்கு காணப்படுதா? உங்களுக்கே தெரியும் அவங்க பேசுகிற பல காரியங்கள் புரளி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அதை வரவேற்கத்தக்கதாய் இன்னும் அதிகமாக செவி கொடுத்து அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு, அந்த முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அபாண்டமான சொல் என்று சொன்னால் மற்றவங்களை குறித்து இப்படி அபாண்டமாக பேசுகிற காரியங்கள், தூற்றி திருகிற காரியங்கள், இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டவங்க நம்மள்ட்ட இந்த காரியங்களெல்லாம் சொல்லும்போது இப்படி அவங்க அப்படி பண்ணிட்டாங்களாம், இப்படி செஞ்சிட்டாங்களாம், அது கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இன்னும் அவங்கள என்கரேஜ் பண்ணுறீங்க. என்ன அதிகமாக பேசு, இப்படி பொருளையை நல்லா எல்லா பக்கமும் விதைக்க ஆரம்பி அப்படின்னு சொல்கிறீங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, மற்றவர்களை குறித்து அபாண்டமாய் சொல்லப்படுகிற இந்த வீண் புரளிகளை எந்த சமயத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நாமும் அப்படி மற்றவர்களை குறித்து புரளி பேசக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மையும் எச்சரித்து சுட்டி காட்டுகிறார். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். யாரை குறித்தும் புரளி பேசக்கூடாது. எதுவும் தெரியாத காரியத்தெல்லாம் குறித்து பேசக்கூடாது. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி செஞ்சுருப்பாங்களோ, இப்படிப்பட்ட ஒரு புரளியான காரியங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. இதில் உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.